அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெர்பின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அந்த டெர்பின்ஸினுடைய இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறமா ஐசோப்ரீன் யூனிட்ஸ், அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த எம்சிக்யூ கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டெர்பின்ஸ் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் இந்த பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி இதுக்கான இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிடலாம். வாங்க இப்போ நம்ம இந்த டெர்பின்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Terpenes are a large class of organic compounds produced by plants, particularly conifers and some enzymes. So they are built from isoprene units C5H8 and are key constituents of essential oils and resins. அப்ப இந்த டெர்பீன்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் என்ன அப்படின்னா இந்த ஐசோப்ரீன். இப்போ ஐசோப்ரீன்ல என்ன இருக்குது அப்படின்னா C5H8 தான். C5H8 அப்படின்னால ஒரு ஞாபகம் வர வேண்டியது என்ன, இந்த ஐசோப்ரீன். சரி, அப்ப இத நிறைய கிளாசிஃபை பண்றாங்க. அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஐசோப்ரீன் யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஐசோப்ரீன் யூனிட்ஸை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க. பாருங்க, மோனோடெர்பின்ஸ் அதுல எத்தனை கார்பன் இருக்கணும், C10. அடுத்தது செஸ்குவைட் டெர்பின் C15. அடுத்தது டை டெர்பின் பார்த்தீங்கன்னா 20, ட்ரை டெர்பினுக்கு வந்துட்டு 30, டெட்ரா டெர்பினுக்கு வந்துட்டு 40. பாலி டெர்பின்ஸ்ங்கிறது பக்கம் அங்க வந்துட்டு நிறைய ஐசோப்ரீன் யூனிட்ஸ் இருக்கும். அப்ப இதுல மோனோடெர்பின்ஸ் அப்படிங்கிறது 2 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் இருக்கும். முக்கியமான கொஸ்டின், மோனோடெர்பின்னா உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு ஐசோப்ரீன் யூனிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத போட்டுருவீங்க. அப்படி கிடையாது, எத்தனை 2 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் ஆகுது. செஸ்குவைட் டெர்பின்ல C15 இருக்குது இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா அப்போ 3 ஐசோப்ரீன் யூனிட்ஸ். அதோட டை டெர்பின்ஸ்ல 4, அதுமா இந்த ட்ரை டெர்பின்ஸ்ல பாத்தீங்கன்னா 6, டெட்ரா டெர்பின்ல 8 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் ஆகும். அப்போ இதனுடைய இந்த பயோ சிந்தசிஸ் ஆஃப் டெர்பின், அப்ப இதுல ஐசோப்ரீன் ரூல் பார்த்துட்டு அந்த C5 கார்பன் உள்ளது நம்ம ஐசோப்ரீன் சொல்லிட்டு. அப்ப இந்த டெர்பின்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட், அதுவும் இந்த ஐசோப்ரீன் கூட வந்து ஃபாலோ பண்ணும். இதனுடைய மல்டிபிள் C5, C10, C15 அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஐசோப்ரீன் ரூல் அப்படிங்கிறது. ஸோ சிந்தசிஸ் we are the condensation of ஐசோப்ரீன். இதுல என்னென்ன பாத்வே, 3 பாத்வே இருக்கு. மெவலோனேட் பாத்வே, அடுத்தது மெத்தில் எரித்ரிட்டால் பாஸ்பேட், அடுத்தது இன்னொன்னு சைக்ளைசேஷன். இப்போ 3 பாத்வே இந்த டெர்பின்ஸ்ல இருக்குது. ஸோ ஆப்ரேட்ஸ் இந்த சைட்டோபிளாசம் அண்ட் இஸ் காமன் இன் ஹையர் ஆர்கனிசம். அப்ப இந்த ஹையர் ஆர்கனிசத்துல இந்த டெர்பின் சிந்தசிஸ் நடக்குது. என்ன நடக்குது பாருங்க, கன்வெர்ட் அசிட்டைல் COA இன்டு ஐசோபென்டைல் டைபாஸ்பேட். அப்போ அசிட்டைல் COA எதுவா மாற்றுது, ஐசோபென்டைல் டைபாஸ்பேட்டா மாற்றுது. அப்ப இது ஒரு பாத்வே இல்லையா, மெவலோனேட் பாத்வே. அடுத்தது MEP பாத்வே, மெத்தில் எரித்ரிட்டால் பாஸ்பேட், மெத்தில் எரித்ரிட்டால் பாஸ்பேட் pathway found in plants and bacteria. So this pathway occurs in plastics and also leads to IPP formation. And the isopentyl diphosphate pathway, அதான் IPP formation. அடுத்து ஒரு pathway cyclisation. So many terpenes undergo cyclisation during biosynthesis, forming rings of various sizes. நிறைய cyclisation நடந்து நிறைய ரிங்ல நமக்கு இது ஒரு பெட் செட் இருக்கலாம், 2 பெட் செட் இருக்கலாம், 3. இந்த மாதிரி சைக்ளைசேஷன் நடந்து நமக்கு இந்த டெர்பின்ஸ் ஆகும். இந்த 3 பாத்வே இம்பார்ட்டன்ட். அவங்களோட மெத்தில் எரித்ரிட்டால் சைக்ளைசேஷன். அடுத்தது இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டெர்பின்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்ட்ரக்சரை வச்சு கிளாசிஃபை பண்றாங்க.
அது பாருங்க ஏ சைக்ளிக் டெர்பின்ஸ். ஏ சைக்ளிக் அப்படிங்கிறது என்ன, லீனியர் அவங்க வந்துட்டு ரிங் ஸ்ட்ரக்சர், ரிங் இல்லாத. அதுல பாருங்க முக்கியமானது பாருங்க இந்த ஜெரேனியால் ஏ சைக்ளிக் டெர்பின்ஸ். நீங்க ஒரு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். ரிங் இல்லாதது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க படிச்சதாவது. ஸ்குவாலின் சார். ஸ்குவாலின். ஸ்குவாலின்ல அங்க வந்து என்ன இருக்காது, அங்க ரிங் இருக்காது. அப்ப அங்க வந்துட்டு லீனியர் சொல்ல முடியாது, பட் அங்க வந்து ஏ சைக்ளிக் டெர்பின்ஸ். அப்போ அதே போல மோனோசைக்ளிக் டெர்பின்ஸ் கண்டெயின் ஒன் ரிங். மோனோசைக்ளிக் ஒரு ரிங் இருக்கு, எக்ஸாம்பிள் லிமோன். அடுத்தது பைசைக்ளிக் டெர்பின்ஸ் கண்டெயின்ஸ் டூ ரிங்ஸ். கேம்ஃபர்ல டூ ரிங்ஸ் இருக்கும். அடுத்து ட்ரைசைக்ளிக், எக்ஸாம்பிள் டாக்ஸான். டீக்கு டி அப்படிங்கிறது ஞாபகம், ட்ரைசைக்ளிக், டாக்ஸான் அப்படிங்கிறது ஞாபகம். கேம்ஃபர் பைசைக்ளிக், லிமோனிக் மோனோசைக்ளிக். அடுத்தது இந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் இது பாருங்க வாலட்டிலிட்டி. அப்ப இந்த டெர்பின்ஸ் வந்து ஜென்ரலா என்ன ஆகும், வாலட்டைல். அதுவும் இந்த மோனோ டெர்பின்ஸ் அதுதான் என்ன, இந்த ஸ்வீட் ஸ்மெல்லுக்கு காரணம். அதுல என்ன இருக்குது, இந்த அரோமா இருக்கும். பாருங்க terpenes are volatile, especially monoterpenes, contribute to the aroma of essential oils. At the solubility, பாருங்க they are hydrophobic, தண்ணில கிடையாது. soluble in organic solids, இதெல்லாம் alga and heat. அடுத்து பாருங்க இந்த reactivity, terpenes undergo common organic reaction. அவன் சாதாரண ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நிறைய ஆக்சிடேஷன், குளோரினேஷன், சல்ஃபேஷன், இந்த மாதிரி நிறைய காமன் ரியாக்ஷன்ஸ் டெர்பின்ஸ் பண்ணுறோம். அடுத்து ஆக்சிடேஷன். இப்போ ஆக்சிடேஷன் நடந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் செஞ்சுக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ் நிறைய. ஸோ ஃபார்ம்ஸ் பெராக்சைட்ஸ் ஆர் ஆல்கஹால்ஸ். அடுத்தது ஐசோமரைசேஷன், அதுவும் டெர்பின்ஸ். டபுள் பாண்ட்ஸ் இன் terpenes can rearrange under the influence of acid or double bonds வந்து rearrange ஆகி என்ன ஆகுது, isomers. Hydration forms alcohol when reacted with water in the presence of acid. அப்ப in the presence of acidல water கூட react ஆகுது. அதெல்லாம் ஃபார்ம் react ஆகி என்ன கிடைக்குது, இந்த alcohols. அடுத்தது இந்த terpenes அதனுடைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ். monoterpenes எக்ஸாம்பிள் லிமோனின் பார்த்தோம், ஜெரேனியால், மென்தால். அப்போ இதுல உள்ள அந்த மோனோடெர்பின்ஸ் எல்லாமே என்ன பார்த்தோம், அரோமா, ஸ்வீட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மெல் ஆஃப் பிளான்ட்ஸ் காரணம் தான் இருக்கும் மோனோடெர்பின்ஸ். அப்போ காமன்லி யூஸ்ட் இன் பெர்ஃப்யூம்ஸ், ஃபுட் அடிட்டிவ்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ். அடுத்தது சஸ்பெக்ட் டெர்பின், அங்க வந்து C15, மோனோடெர்பின்ஸ்ல C10, சஸ்பெக்ட் டெர்பின்ஸ்ல C15. அடுத்தது இதுல எக்ஸாம்பிள் பாருங்க ஃபார்மசைன். அடுத்தது ரைசோபிள், முக்கியமான ஒரு காம்பவுண்ட் ரைசோபிள். இது வந்து லெஸ் வாலட்டைல், அதே போல மோர் காம்ப்ளெக்ஸ் ஆக இந்த இன்செக்ட் ரிப்பலண்டா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பேசிக் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஐசோப்ரோனிக் யூனிட்ஸ், த பில்டிங் பிளாக் ஆஃப் டெர்பின்ஸ். அப்போ இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தது இல்லையா, டெர்பின்ஸ்னுடைய இந்த ஐசோப்ரோனிக் யூனிட்ஸ் வந்து என்ன, C5H. C5H. அடுத்தது பாருங்க, which of the following pathways is responsible for terpene biosynthesis in higher organisms? எந்த பாத்வே அப்படின்னு, மெவலோனேட் பாத்வே. மெவலோனேட் பாத்வே. இன்னொரு பாத்வே நம்ம என்ன பார்த்தோம், MEP நினைக்கிறேன் சார், MEP, மெத்தில் எரித்ரிட்டால். மெத்தில் எரித்ரிட்டால், மெத்தில் எரித்ரிட்டால் பாஸ்பேட், MEP. அது வரும் பாப்போம். The following terpenes contains 4 isoprene units. இதுல வந்து 4 டைடெர்பின்ஸ். டைடெர்பின்ஸ்ல நமக்கு எத்தனை இருக்கும், 4 இருக்கும். மோனோடெர்பின்ஸ்ல எத்தனை இருக்கும், மோனோடெர்பின்ஸ் C10 H16 இல்லையா, C10 H16 இருக்கும். அடுத்தது செஸ்பெக்ட் டெர்பின்ஸ்ல எத்தனை இருக்கும், செஸ்பெக்ட் ஐசோப்ரோன் யூனிட்ஸ். செஸ்பெக்ட் டெர்பின்ஸ்ல வந்துட்டு 15 இல்லையா, C15.
So Synthiprin is classified as which type of terpene? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா C15 Sir. ஹெச் வந்து எத்தனை இருக்கும் 34. 34 sir. 20. அதாவது C5H8 இல்லையா அதனுடைய 2.3 இருக்கும். Yes sir. அப்ப என்ன வந்துரும் C15H அப்போ sesquiterpene. So which is an example of a cyclic terpene? Limonin. ஜெரனியாலா லிமோனினா ரெண்டு டவுட் Sir ரெண்டுமே வருமா? ஜெரானியல் சார் லிமோனின் மோனோசைக்ளிக் ஜெரனியா ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் ஓகே சைக்ளிக் ஜெரனியா அடுத்தது so which method is commonly used to isolate terpenes from plants? Steam distillation பார்த்தோம் இல்லையா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பார்த்தோம் ஆனா கேஸ் குரோமட்டோகிராஃபி மெத்தட் மூலமா என்ன பண்ணுவாங்க அதாவது நிறைய செப்பரேட் பண்ணலாம் இல்லையா பட் இதுல வந்து என்ன பண்றாங்க ஐசோலேட் செப்பரேஷன் வேற ஐசோலேட் வேற சரியா Okay, sir. அடுத்த which of the following is a diterpenoid used in cancer treatment? Taxol. Taxol. அடுத்தது the presence of asymmetric carbon atoms in terpenes leads to which of the following? கைராலிட்டி Chirality. Which of the following terpenes is responsible for the characteristics of smell of citrus fruits? லெமன் அப்படிங்கிறது citrus fruits. லெமன் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். கொஸ்டின் டிஸ்கஷன், முக்கியமான வீடியோஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ், அதில் உள்ள கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.